வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம அவதாரோட பாகத்தை பார்த்துருப்போம். அதோட 2வது பாகத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம பார்த்துருங்க. இந்த பகுதியை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, அவதார் உடம்புல முழுசா மாறின ஜேக்கு நெய்டீரியோட குடும்பம் நடத்தி குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறாரு. எப்படியோ சண்டை முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது திரும்பவும் மனிதர்கள் மிகப்பெரிய ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வராங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள சமாளிக்க முடியாம மறுபடியும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவரை விரட்டிக்கிட்டு வர்றது அவதார் உடம்புல இருக்க கொலோனல் மைல்ஸ். அவர்கிட்ட இருந்து தப்பிக்க ஜேக்கு போராடுறத பத்தி கலவரமான காட்சிகளோட வந்திருக்க அவதார் த வே ஆஃப் வாட்டர் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் மனிதர்களுக்கும் நாவி பழங்குடியினருக்கும் நடந்த யுத்தத்துல ஜேக்கோட சேர்ந்து ஐவா உதவியால மிருகங்களும் யுத்தத்துல பங்கேற்று நாவி பழங்குடியினத்தை ஜெயிக்க வச்சுது. அதுல ஒரு சிலரை மட்டும் இங்கே தங்க வச்சுக்கிட்டு மற்ற எல்லாரையும் பூமிக்கே திருப்பி அனுப்பிச்சாங்க. அதே போல மனித உடம்புல இருந்து அவதார் உடம்புக்கு முழுசா மாறிட்டான் ஜேக்கு. அவன் நெய்டீரியோட குடும்பம் நடத்தி புள்ளைய பெத்தெடுத்தான். அவனுக்கு நெட்டேயம்னு பேர் வச்சான். அடுத்து அவதார் உடம்புல இருந்த கிரேஸ் இறந்து போனாலும் அவங்க ஒரு கருவை சுமந்துட்டு இருந்தாங்க. இது எந்த வகையில சாத்தியமாச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நெசம், இங்க இருக்க எல்லா உயிர்கள்லயும் ஐவா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால கிரேஸோட கருவை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாம அவளுக்கு பிறந்த பெண் குழந்தைய ஜேக்கும் நெய்டீரியும் தத்தெடுத்துக்கிட்டாங்க. அந்த குழந்தைக்கு கிரின்னு பேர் வச்சாங்க. இப்படியே நாட்கள் ஓட ஜேக்கு தம்பதிக்கு மேலும் 2 குழந்தைங்க பிறந்தாங்க. 2வது பையனுக்கு லோவாக்னும், கடைசியா பிறந்த பெண் குழந்தைக்கு செல்லமா டுக்குன்னு பேர் வச்சாங்க. டுக்டீரேன்னு பேர் வச்சுதான் டுக்குன்னு கூப்பிட்டாங்க. இதுல நெட்டேயமுக்கு வேட்டையாடுற எல்லா வித்தைகளையும் கத்து கொடுத்தான் ஜேக்கு. இது இப்படி இருக்க கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவா செயல்பட்ட மனிதர்கள் எல்லாரையும் பூமிக்கு அனுப்பிச்சாங்க. அதுல நார்மு மேக்ஸ்னு சில ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் இங்க தங்கியிருந்தாங்க. அவங்க கூடவே ஸ்பைடர்ன்ற சின்ன குழந்தையும் தங்கிருச்சு. அது யாருக்கு பிறந்ததுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா அவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமே ஜேக்கு பசங்களோட சேர்ந்து ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிட்டான். எக்காரணத்தை கொண்டு அவங்கள விட்டு அவன் பிரியவே மாட்டானா பாத்துக்கோங்களேன். இவனை நெய்டீரிக்கு சுத்தமா பிடிக்கல. குழந்தையாவே இருந்தாலும் அவனை ஏலியனா தான் பார்த்தா. இங்க எந்த ஒரு ஹைடெக் வசதி இல்லைனாலும் சந்தோஷத்துக்கு குறைபாடே இல்ல. இதுல பசங்கெல்லாம் சீக்கிரமா வளர்றத பார்த்து உடனே ஒரு ஃபேமிலி போட்டோவை எடுத்து வச்சுக்கிறான் ஜேக்கு. ராத்திரி நேரத்துல பசங்கெல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் பறவைகள் மேல ஏறி ஜேக்கும் நெய்டீரியும் காடுகளை சுத்தி வலம் வந்தாங்க. ஒரு இடத்துல தனியா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது வானத்துல புது நட்சத்திரங்களை பார்த்த உடனே, இப்பதான் சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு சொன்னா அதுக்குள்ள சோதனை ஆரம்பிச்சிட்டியாடா ஆண்டவா. மனிதர்கள் திரும்பவும் ஏகப்பட்ட விண்கலன்களை எடுத்துக்கிட்டு பாண்டோரா கிரகத்துக்கு வராங்க. அழகான காடுகளுக்கு நடுவுல விண்கலன்களை இறக்குன உடனே பச்சை பசேர்னு இருந்த மரங்கள் எல்லாமே தீப்பிழம்புகளால 10 நொடிகள்ல சாம்பலாகிடுச்சு. அதுல ஏகப்பட்ட மிருகங்களும் அழிஞ்சு போச்சு. இந்த பேராபத்துல சிக்காம ஜேக்கு நெய்டீரியையும் மத்தவங்களையும் கூட்டிட்டு தொலைதூரத்துக்கு வந்துடுறான். அந்த காட்சியை பார்த்த நெய்டீரி கதி கலங்கி போய் கதறி அழுவுறா. அப்போ விண்கலத்துல இருந்து ரோபோ கவசங்களோட மனிதர்கள் தரையிறங்கினாங்க. இவனுங்க பாழாக்கின இடத்துல பேச உருவாக்க ஆரம்பிச்சானுங்க. இது இப்படி இருக்க யுத்தத்துல இறந்து போன கொலோனல் மைல்ஸ் இப்போ அவதார் உடம்புல எந்திரிக்கிறாரு. உடனே சுத்தி இருந்தவங்களை அடிக்க ஆரம்பிச்சதும் பக்கத்துல இருந்த அவதார்கள் அவரை கட்டுப்படுத்துறாங்க. என்ன நடக்குதுங்க, என்னாச்சு எனக்குன்னு கேட்டா அவர் சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அதுல என்னோட மூளையை ஸ்கேன் பண்ணி என்ன போலவே ஒரு அவதாரை உருவாக்க போறாங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த அவதாருக்கு இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சுன்ற ஞாபகம் இருக்கும். ஆனா யுத்தத்துல என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா என்னோட அவதாரா நீ பழி வாங்க வேண்டிய ஒரே ஆள் யார் தெரியுமா? ஜேக் சல்லின்றவனை தான். அதை மறந்துடாத. ஆனா எப்படியும் நான் யுத்தத்துல ஜெயிச்சிடுவேன்னு சொல்லி தான் வீடியோவை ஆஃப் பண்றாரு. இப்போ அதை பார்த்துக்கிட்டே பாண்டோரா கிரகத்துல தரையிறங்க போறாரு கொலோனல் மைல்ஸ். அதே சமயம் தண்டவாளெல்லாம் போட்டு பாண்டோரா கிரகத்துல ட்ரெயின் ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க மனிதர்கள். அதை நாவி பழங்குடி வீரர்களோட சேர்ந்து ஜேக்கு தெரிக்க விடுறான். அந்த ரயில் பெட்டிகள்ல இருக்க ஆயுதங்கள் எல்லாத்தையும் நாவி பழங்குடியினர் கைப்பற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ லோவாக்கும் நெட்டேயமும் இக்ரான்ல பறந்துகிட்டு இருக்காங்க. நாம கீழே இறங்கி போய் ஆயுதங்களை எடுத்து பார்க்கலாமான்னு லோவாக்கு கேட்க, அப்பா நம்மள பாதுகாப்பா பறக்க சொல்லியிருக்காரு, அதை மீறக்கூடாதுன்னு சொல்றான் நெட்டேயம். இப்படியே சின்ன புள்ளத்தனமா அப்பா பேச்சையே கேட்டுன்னு சொல்லிட்டு லோவாக்கு போறான். அதனால வேற வழி இல்லாம நெட்டேயமும் கீழே இறங்கிடுறான். 2 பேரும் போய் ஆளுக்கு ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு நிற்கும் போது ராணுவ வீரர்கள் திருப்பி தாக்குதல் நடத்த ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பி வைக்கிறாங்க. அது ஒரு ஏவுகணையை விட்டதும் ஜேக்கு துப்பாக்கியால் அதை சுட்டு தெறிக்க விட்டுடுறாரு. ஆனா ஏவுகணை விழுந்து வெடிச்ச இடத்துல லோவாக்கும் நெட்டேயமும் மாட்டிக்கிறாங்க.
அதுல லொவாக்கு பெருசா அடிபடாம தப்பிச்சிடுறான். ஆனா நெட்டையும் பயங்கர காயத்தோட படுத்து கிடக்குறான். அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ஜேக்கு உங்களை யாருடா கீழே இறங்கி வர சொன்னான்னு கழுவி ஊத்திக்கிட்டே நெட்டையம தூக்கிட்டு போறாரு. அதே சமயம் விண்கலன்ல இருக்க கொலோனல் அவர் டீம் கிட்ட நாம பாண்டோரா கிரகத்துக்கு போற முக்கிய காரணமே இந்த ஜேக் சல்லியை ஒழிச்சு கட்டதான், அதை மனசுல வச்சுக்கோங்கன்னு எல்லாரையும் வெறியேத்தி விடுறாரு. அந்த பக்கம் சண்டை முடிஞ்சு பாண்டோரா மலைப்பகுதிகளுக்கு வராங்க ஜேக்கு கேங்கு. அங்க இருக்க ஒரு குகையில தான் எல்லாரும் தஞ்சம் புகுந்து இருக்காங்க. அப்போ ஜேக்கு பசங்க 2 பேர்கிட்டையும் நான் உங்களை மேல இருந்து கண்காணிக்க மட்டும் தானே சொன்னேன், அந்த உத்தரவை மீறி நீங்க எதுக்காக கீழே வந்தீங்கன்னு கேக்குறாரு. இந்த தப்புக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்றான் நெட்டேயம். நீ மூத்தவன்றதுனால முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போக முடியாது, உன் தம்பி தங்கச்சிங்களை நீ தான் பாத்துக்கணும், இப்ப போய் காயத்துக்கு மருந்து போடுன்னு அனுப்பி வைக்கிறாரு. அடுத்து லொவாக்க முறைச்ச உடனே நான் தான் அண்ணனை கீழே கூப்பிட்டேன்னு சொல்றான். உன்னோட ஆர்வக்கோளாறு தனத்தினால இந்நேரத்துக்கு உங்க அண்ணன் செத்துருப்பான், அதனால கொஞ்சமாச்சும் நிலைமைய புரிஞ்சு நடந்துக்கன்னு திட்டிட்டு போறாரு. அப்போ கிரியும் அவங்க பாட்டியும் சேர்ந்து நெட்டையம்க்கு மருந்து தடவர வேலையை பாக்குறாங்க. ஆனா ஜேக்கு மட்டும் வெளியே உட்காந்து துப்பாக்கியை நோண்டிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட உங்க பசங்க 2 பேரும் பாசத்துக்காக ஏங்குறாங்க, ஆனா நீங்க அவங்கள படை வீரர்களா தான் பாக்குறீங்கன்னு புலம்புறாங்க நைட்டீரி. இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி அவங்க 2 பேர் உயிரும் போயிருக்கும், அதனாலதான் நான் கண்டிப்பா நடந்துக்கிறேன்னு வருத்தப்பட்டு சொல்றாரு ஜேக்கு. அதை கேட்டதும் நைட்டீரி ஆறுதல் சொல்றாங்க. அப்போ கிரி ஸ்பைடர் கூட சேர்ந்து கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போய் அவங்க அம்மாவை பாக்குறா. இப்பவும் கிரேஸோட அவதார் உடம்ப தண்ணியில பதப்படுத்தி தான் வச்சிருக்காங்க. அப்போ ஸ்பைடரும் லொவாக்கும் சேர்ந்து கிரிய கிண்டல் பண்றதுக்காக எங்களுக்கு என்னமோ உன்னோட அப்பா நார்மனு தான் தோணுது, ஏன்னா உங்க அம்மா பேசுற எல்லா வீடியோலயும் அவன் தான் குறுக்கையும் மறைக்க நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அதை கேட்டு கிரி கடுப்பாவுறா. அப்போ ஸ்பைடரு என்னோட அப்பா தான் இருக்கிறதுலே கேடு கெட்டவன்னு புலம்புறான். உடனே லொவாக்கும் கிரியும் சேர்ந்து ஸ்பைடர் கிட்ட நீ உன்னோட அப்பா மாதிரி கிடையாது, அதை மனசுல வச்சுக்கோன்னு சொல்றாங்க. அப்போதான் இவனோட அப்பா கொலோனல் மைல்ஸ்னே நமக்கு தெரிய வருது. அந்த பக்கம் கொலோனல் மைல்ஸோட கேங்கு பாண்டோரா கிரகத்துல தரையிறங்கினதும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட மிகப்பெரிய பேஸை உருவாக்கி வச்சிருக்கிறத பாக்குறாரு. உள்ள போய் அங்க இருக்க மேஜரை சந்திச்சதும் நாம இதுக்கு முன்னாடி அன்னப்டேனியம் தாது பொருளை எடுக்கதான் இங்க வந்தோம், ஆனா இப்போ விஷயமே வேற. பூமியில இனிமே மனிதர்களால வாழவே முடியாதுன்ற சூழ்நிலை உருவாகுது. அதனால முக்கியமானவங்களை மட்டும் அங்கிருந்து குடிபெயர்த்து இந்த கிரகத்துல வந்து நாம வாழ வைக்க போறோம். அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறதே இங்க இருக்க பழங்குடி ஏலியன்ஸ் தான். அவங்கள வழி நடத்துற ஜேக்க நீங்க எப்படியாச்சும் கொன்னாகணும். இது வரைக்கும் எங்களால ஜேக்கையோ அவங்க படை வீரர்களையோ சுத்தமா பிடிக்க முடியல. அந்த கும்பல் மொத்தமும் பாண்டோரா மலைப்பகுதிகளில் பதுங்கி இருக்கிறதுனால நம்ம அதிநவீன கருவிகள் எல்லாமே அங்க செயலிழந்து போறதுனால அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. நீங்க அந்த பகுதிக்குள்ள ஊடுருவி எப்படியாச்சும் அவங்கள கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றாங்க. அதுக்கு தானே நான் மறுபிறவி எடுத்திருக்கேன்னு சொல்றாரு கொலோனல் மைல்ஸ். உடனே அவங்க டீமை அந்த காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு வந்து இறக்கி விடுறாங்க. அதே சமயம் லொவாக்கு, ஸ்பைடரு, கிரி அப்புறம் டுக்கு இதுங்க நானும் குகைக்குள்ள சும்மா உட்கார முடியாம காட்டுப்பகுதிக்கு வருதுங்க. அப்போ கிரி அந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டே வந்து தன்னை மறந்து தரையில படுத்து தூங்கிடுறா. அவ உடம்புல ஜேக்க போல இல்லைனாலும் தாத்தா முடி ஓரளவுக்கு வந்து உட்காருது. அப்போ ஸ்பைடர் வந்து அவளை எழுப்பி விட்டுடுறான். அதே சமயம் காட்டுப்பகுதிக்குள்ள வேற பக்கமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த கொலோனல் கேங்கு ஜேக்கும் மனித உருவத்துல இருந்த கொலோனலும் சண்டை போட்ட இடத்துக்கு வராங்க. அங்க ரோபோக்குள்ள இருந்த மனித எலும்பு கூடையும் அதுல சொருவி இருந்த அம்புகளையும் கவனிச்சு ரோபோ டேஷ்போர்டு கேமரால எதனா இருக்குதா பாருங்கன்னு சொல்றாரு. அப்போ காட்டுக்குள்ள பூட்ஸ் காலடி தடத்தை கவனிச்ச லொவாக்கு ஸ்பைடரையும் மத்த 2த்தையும் கூட்டிட்டு அதை பின்தொடர்ந்து போறான். அங்கிருந்து கொலோனல் கேங் இருக்க இடத்துக்கு வந்ததும் ஸ்பைடர் கிட்ட டேய் இங்கதான் உன்னோட அப்பாவும் என்னோட அப்பாவும் சண்டை போட்டு சம்பவம் பண்ணாங்க போல, சரின்னு இந்த கும்பலை பத்தி உடனே அவங்க அப்பா கிட்ட தகவல் சொல்றான் லொவாக்கு. அதை கேட்ட ஜேக்கு முதல்ல நீ அங்கிருந்து தப்பிக்கிற வேலையை பாரு, சரி உன் கூட யாரெல்லாம் இருக்கான்னு கேக்குறாரு. அவன் கிரி, ஸ்பைடரு, டுக்குன்னு சொன்னதுமே கொஞ்சம் கூட கடுப்பாவாம முதல்ல அங்க இருந்து அமைதியா தப்பிக்கிற வழியை பாருன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே கொலோனல் கேங்க அவங்கள சுத்து போட்டு பிடிச்சிடுறாங்க. அப்போ கிரி கையில இருந்த 4 விரலையும் பார்த்து இவளும் நம்மள மாதிரி அரைவேக்காடு அவதார் போலதானே கிண்டல் பண்றாங்க. அதை பார்த்ததும் நீ ஜேக்கோட புள்ள தானே, இப்படி வந்து தொக்கா மாட்டிக்கிறியப்பான்னு சிரிக்கிறாரு கொலோனல் மைல்ஸ். உடனே கமாண்டருக்கு தகவல் சொல்லி ஹெலிகாப்டர் அனுப்புங்கன்னு கேட்கிறாரு. நாங்க வர்றதுக்கு நேரமாகும், அது வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாங்க கமாண்டர். அப்போ ஸ்பைடரை பார்த்து நீ யாரு, உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. அவன் முழு பேரை சொன்னதும் இவன் நம்ம புள்ளதான் போலையேன்னு ஆச்சரியப்படுறாரு. இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக்காம டேஷ்போர்ட் கேமரால இருக்க வீடியோவை பாக்குறாரு. அதுல நைட்டீரி மனித உடம்புல இருக்க கொலோனல் மைல்ஸை கொல்றதை பார்த்து செம்ம கடுப்பாகிறாரு. அதை ஸ்பைடரும் பார்த்துடுறான். அந்த சமயம் ஜேக்கு, நெய்டீரி, நெட்டேயம் இவங்க 3 பேரும் இந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி நெட்டேயம் கிட்ட நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு போறாரு ஜேக்கு.
ஆனா அவன் தம்பி தங்கச்சிங்களை காப்பாத்துறதுல ஆர்வமா இருக்கான். உடனே அங்கிருந்து புறப்பட்ட ஜேக்கு சைலண்டா போய் ஒரு காவலனை போட்டு தள்ளிடுறாரு. நெய்டிரி மரத்துக்கு பின்னாடி பதுங்கி இருந்து பசங்களை பிடிச்சி வச்சிருந்த ஒருத்தனை கொன்னுடுறாங்க. அந்த கேப்ல லொவாக்கு மத்தவங்களோட கவனத்தை செதறடிச்சு கிரி, டுக்கு, ஸ்பைடர் இதுங்களை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான். அப்போ நெய்டிரி விட்டு அம்ப பார்த்த கொலனல் மைல்ஸ், நம்ம கணக்கு இன்னும் தீர்ந்து போலையம்மா, அதை தீர்த்துட்டு போக திரும்பி வந்தியான்னு கிண்டல் பண்றாரு. உடனே மனித உடம்புல இறந்து போன கொலனல் மைல்ஸ் இப்ப அவதார் உடம்புல திரும்பி வந்திருக்கான்னு தெரிஞ்சு நெய்டிரி செம்ம கடுப்பாவறாங்க. அப்போ மற்ற வீரர்களை அனுப்பி அவங்கள சுத்து போட்டு பிடிக்க சொல்றாரு மைல்ஸ். அதுல ஒருத்தங்க நெய்டிரியை நெருங்கும் போது சரியான சமயத்துல வந்த நெட்டையும் அம்பு விட்டு அவங்கள போட்டு தள்ளிடுறான். உடனே கண்மூடித்தனமா அவனை சுடும்போது ஜேக் வந்து காப்பாத்திடுறாரு. அதே சமயம் லொவாக்கு மற்ற 3 பேரையும் கூட்டிட்டு மரத்து மேல ஓடும்போது ஸ்பைடர் தடுக்கி கீழே விழுந்துடுறான். அவனை கொலனல் கேங்கு பிடிச்சிடுறாங்க. அதை பார்த்த கிரி கதறி அழுவுறா. அங்க வந்த நெய்டிரி முதல்ல நாம தப்பிக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்லி 3 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. அதே போல கொலனலும் இனிமே இங்க இருந்தா உயிர் சேதாரங்கள் ஏற்படும்ன்றதுனால எல்லாரையும் கூட்டிட்டு ஹெலிகாப்டர் வந்த இடத்துக்கு போறாரு. ஜேக்கு பசங்களையும் மனைவியையும் பார்த்ததும் ஆற தழுவி சந்தோஷப்படுறாரு. ஆனா ஸ்பைடர் பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் சரி விடுங்க, அவனுக்கு எதுவும் ஆகாது, முதல்ல நாம தப்பிக்கிற வேலையை பார்ப்போம்னு எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. அந்த பக்கம் பேஸுக்கு தூக்கிட்டு போன ஸ்பைடரை சிறையில் அடைச்சு வைக்கிறாங்க. அவன் காட்டுத்தனமா இந்த நாவி பழங்குடி ஏலியன்ஸை போல கத்திக்கிட்டு இருக்கான். அத கண்ணாடி வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு கொலனல் மைல்ஸ். இந்த பக்கம் நெய்டிரி கிட்ட நிச்சயமா அந்த கொலனல் மைல்ஸ் நம்மள வேட்டையாடாம விட மாட்டான். அவங்களுக்கு தேவை இடம். நம்மளால அவனுங்க கூட மோதி இதுக்கப்புறம் ஜெயிக்கவே முடியாது. அதே போல நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம மக்களுக்கும் தான் ஆபத்து. அவனுங்க ஸ்பைடரை புடிச்சு வச்சிருக்கிறதுனால நாம தங்கி இருக்க இடத்த நிச்சயமா கண்டுபிடிச்சிருவானுங்க. வேற வழி இல்லாம தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். பேசாம இந்த இடத்தை விட்டு நாம தொலை தூரத்துக்கு போயிடணும்னு சொல்றாரு ஜேக்கு. அதை கேட்ட நெய்டிரி சொந்த இடத்தை விட்டு போறமேன்னு சொல்லி கதறி அழுவுறாங்க. அந்த பக்கம் ஸ்பைடர் தலையில ஒரு டிவைஸை சுத்த விட்டு அவன் மூளையை ஸ்கேன் பண்ணி ஜேக் இருக்க இடத்த கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க கமாண்டரு. ஆனா எவ்வளவு வலிச்சாலும் துளி அளவு கூட ஜேக்கு குடும்பத்துக்கு துரோகம் நினைக்க மாட்டான் ஸ்பைடரு. அதை பார்த்த மைல்ஸ் உடனே போய் மிஷின் ஆஃப் பண்ணி நான் இவங்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. இவன் உன்னோட புள்ள இல்லைன்றத மனசுல வச்சுக்கோ, அதே போல உன்னோட மிஷனை சீக்கிரமா முடிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஸ்பைடர் கிட்ட வந்து நான் மைல்ஸ் கிடையாது, அவரோட நினைவுகள் மட்டும்தான் எனக்கு இருக்கு, அதனாலதான் எனக்கு விசுவாசிகளை ரொம்ப பிடிக்கும், அவங்க எக்காரணத்தை கொண்டு துரோகம் செய்யவே மாட்டாங்க, நீ இவனுங்க கிட்ட இருந்தா உண்மையை வர வைக்க சித்திரவதை பண்ணுவானுங்க, அதனால என் கூட வா, நீ எந்த விஷயத்தையும் சொல்ல தேவையில்ல சரியா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு மைல்ஸ். அப்போ ஸ்பைடரும் வேற வழி இல்லாம அதுக்கு ஒத்துக்கிறான். அங்க தலைவர் பதவியை வேற ஒருத்தருக்கு கொடுத்ததும் ஜேக்கு நெஞ்சில ஒரு கீரலை போட்டு அனுப்புறாங்க. அங்க இருந்து ஜேக்கோட மொத்த குடும்பமும் கிளம்பி கடல் வழியா போறாங்க. பல 100 மைல் கடந்து கடல் வாழ் பழங்குடி மக்கள் இருக்க பகுதிக்கு வராங்க. இந்த இடத்துல ஏகப்பட்ட தீவுகள் இருக்கிறதுனால நிச்சயமா கொலனல் மைல்ஸால தங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு ஜேக் சல்லி. இங்க இருக்கிற பழங்குடி மக்களுக்கு வாளும் கையும் பயங்கர பெருசா இருக்கு. அப்போ இந்த குழுவோட தலைவர் பறக்கும் மீன்ல வராரு. அவர்கிட்ட நாங்க இந்த பகுதியில தங்க வந்திருக்கோம், எங்களை உங்க கூட சேர்த்துக்கோங்கன்னு கேக்குறாரு ஜேக்கு. அப்போ தலைவரோட மனைவி வந்து உங்களோட கை கால்கள் எல்லாமே ஒல்லியா இருக்கே, அதுவும் இல்லாம உங்க வாளும் நீளமா இருக்கு, நீங்க காட்டு பகுதியில வாழ்றவங்க, கடல் பகுதி உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்றாங்க. என் புருஷன் டொருக் மாக்டோ அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுன்னு சொல்றாங்க நெய்டிரி. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்க பழக்க வழக்கங்களை எங்களுக்கு கத்து கொடுங்க, நாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை கத்துக்கிட்டு வாழ பழகிக்கிறோம்னு சொல்றாரு ஜேக்கு. அதை கேட்டு உன்னோட யுத்தத்தை எங்க இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துடாதுன்னு சொல்றாரு தலைவரு. நாங்க எல்லா சண்டையையும் தலைமொழிகிட்டு தான் இங்க வந்திருக்கோம், அதனால தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு கேக்குறாரு ஜேக்கு. அப்போ டொருக் மாக்டோவா இருந்தவனே இப்படி கெஞ்சி கேட்கறதுனால வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு தலைவரு. அது மட்டும் இல்லாம அவர் பையன் ஆணுங்கும் பொண்ணு ரேயா கிட்டையும் இந்த பசங்களுக்கு நம்ம பழக்க வழக்கங்களை கத்து கொடுங்க, அவங்க தங்கறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இனிமே இவங்களும் நம்ம கூட்டத்துல ஒருத்தங்க தானு சொல்லிட்டு போறாரு தலைவரு. அதன்படி ரேயா ஒரு இடத்த கூட்டின்னு போய் காட்டுறாங்க. அவ போனதும் மொத்த குடும்பத்தையும் ஒன்னா உட்கார வச்சு எக்காரணத்தை கொண்டும் நாம எந்தவித பிரச்சனையும் இங்க உருவாக்க கூடாது, எல்லார்கிட்டையும் நாம அமைதியோடையும் நட்போடையும் தான் பழகணும், இனிமே இங்கதான் நம்ம வாழ்க்கையை நடத்த போறோம்னு சொல்றாரு. அதை கேட்டு பசங்களாம் செம்ம கடுப்பானாலும் அப்பாவோட அறிவுரையின்படி இது ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் ரேயா கூட சேர்ந்து கடல்ல குதிச்சு அடிப்பகுதி வரைக்கும் போறாங்க. இது நாள் வரைக்கும் மரங்களையும் ஆறுகளையுமே பார்த்தவங்க முறையா கடலுக்கடியில இருக்க அழகை பார்த்து வியக்கிறாங்க. அப்போ நெட்டேயும் டுக்கு லொவாக்கு இவங்க 3 பேராலையும் மூச்சை இழுத்து பிடிக்க முடியாம மேல வந்துடுறாங்க. கடலுக்கடியில செய்கை பாஷை மூலமா பேசின ரேயா என்ன ஆச்சுன்னு மேல வந்து கேக்குறாங்க.
ஆனா அனுவுக்கு இதுங்களால மரம் விட்டு மரம் தான் தாவ முடியும் போல, உள்நீச்சல் போட தெரியாதுன்னு கிண்டல் பண்றான். அவன் மண்டை மேலேயே ஒண்ணு வச்சு நான் உங்க எல்லாருக்கும் கத்து கொடுக்குறேன்னு சொல்றா ரேயா. அப்போ கிரி எங்கன்னு கேக்குறான் லொவாக்கு. அவ எந்த ஒரு சிரமமும் படாம கடலுக்கடியில உட்காந்து மீன்களை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் மைல்ஸ் கேங்கு ஸ்பைடரையும் கூட்டிட்டு ஜேக்க கண்டுபிடிக்க காட்டுப்பகுதிக்கு வராங்க. இதுக்கப்புறம் நாம எந்த ஒரு ஹெலிகாப்டரையும் பயன்படுத்த போறதில்ல. நாமளும் நாவி பழங்குடி இனத்தவங்க போல பேசணும், பழகணும், செயல்படணும். அப்பதான் ஜேக்க பிடிக்க முடியும்னு சொல்றாரு மைல்ஸ். அதை கேட்டு நாவி பாஷையே உங்களுக்கு சரியா பேச தெரியல, நீங்க எப்படி ஜேக்க பிடிக்க போறீங்கன்னு கிண்டல் பண்றான் ஸ்பைடரு. அப்படின்னா நீ தாண்டா இனிமே எங்களோட மொழிபெயர்ப்பாளர்னு சொல்றாரு மைல்ஸ். அந்த பக்கம் ஈலுன்ற கடல் மிருகத்தை எப்படி இணைஞ்சி ஓட்டுறதுன்னு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா ரேயா. அதுல ஃபர்ஸ்ட் லொவாக்கு ஏறி பாக்குறான். கொஞ்ச தூரத்திலேயே அதோட வேகம் தாங்க முடியாம கீழே விழுந்துடுறான். அதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதே போல ஜேக்கும் எடுத்ததும் ஈலுவை பயன்படுத்துறதை விட்டு தலைவரும் தளபதிகளும் பயன்படுத்துற பறக்கும் மீனை ஓட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்போ மேல பறக்கும் போது கட்டுப்பாடோட இருந்தாலும் தண்ணியில முழுகும் போது கைப்பிடி நழுவி விழுந்துடுறாரு. அப்போ கிரி தண்ணி கடியில உட்காந்துட்டு இருக்கும் போது அவளை சுத்தி வருது ஒரு ஈலு. தண்ணிக்கு மேல ரேயா டுக்குக்கும் பயிற்சி கொடுக்கறா. இப்படி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வித்தைகளை கத்துக்கிட்டு ஈலுவை ஓட்டுற வேலையை பாக்குறாங்க. அப்போ கடலுக்கடியில எப்படி மூச்சு விடுறதுன்னு லொவாக்கு தெளிவா சொல்லி கொடுக்குறா ரேயா. அதை பார்த்து நெட்டையம் கிண்டல் பண்றான். அந்த பக்கம் பாண்டோரா மலைகளுக்கு மேல இக்ரான்கள் தங்கிட்டு இருக்க இடத்துக்கு மைல்ஸ் கேங்க கூட்டிட்டு வரான் ஸ்பைடரு. அதுல ஒண்ணுத்த மைல்ஸ் மயக்க ஊசி போட்டு பிடிக்க முயற்சி பண்ணும்போது என் வயசு நாவி பசங்கள்லாம் இதை அசால்ட்டா பிடிச்சிருவாங்கன்னு கிண்டல் பண்றான் ஸ்பைடரு. உடனே வீராவேசமா போய் ஒண்ணுத்து கூட சண்டை போட்டு நரம்பு மண்டலத்தை இணைச்சதும் அது எடகுடமா கீழே குதிச்சிருது. ரொம்ப நேரம் ஆகியும் ஆளை காணோம்னதும் அவ்வளவுதான் போலன்னு எல்லாரும் திரும்பி போகும்போது பக்காவா பறந்து வர்றாரு மைல்ஸ். அதை பார்த்து எல்லாருமே உற்சாகமா கத்துறாங்க. அவங்க கூட சேர்ந்து ஸ்பைடரும் சந்தோஷப்படுறான். அந்த பக்கம் வாட்டி தவறுனாலும் ஜேக்கு மறுபடியும் முயற்சி பண்ணி அந்த பறக்கும் மீனை பக்காவா கட்டுப்படுத்தி தண்ணிக்குள்ள பூந்து வெளியே வராரு. அதை பார்த்து தலைவரே ஆச்சரியப்படுறாரு. அதே போல பசங்களும் ஈலுவை முழுசா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ லொவாக்கு மட்டும் கடலுக்கடியில மூச்சு பயிற்சி எடுக்கிறதுக்காக ஒரு கிளிஞ்சலை தூக்கி கடலுக்கடியில போட்டு அதை எடுத்துட்டு வர சொல்றா ரேயா. அப்போ இந்த கடலுக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல, நமக்கு என்ன கொடுக்குதோ இந்த கடல் அதை திருப்பி எடுத்துக்கும். அதனால இதுதான் உன் வீடுன்னு நினைச்சுக்கோன்னு அறிவுரை சொல்றா. அதை கேட்டுக்கிட்டே உள்நீச்சல் போட்டு அழகா மூழ்கி போன கிளிஞ்சலை எடுத்துட்டு வரான் லொவாக்கு. அன்னைக்கு நைட்டு கடலுக்கடியில ரொம்ப நேரம் மூச்சு விடுறதுக்காகவே ஜெல்லி ஃபிஷ்ஷை முதுகுல வச்சுக்கலாம்னு சொல்றா ரேயா. அத கிரி மாட்டிக்கிட்டு ஜொலிக்கும் மீன்கள் கூட அழகா விளையாடிக்கிட்டு இருக்கா. இந்த காட்சியை பார்த்த தலைவியே ஆச்சரியப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில சும்மா கடல் தண்ணியில படுத்துக்கிட்டு மண்ணை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா கிரி. அதை கவனிச்ச அனாகும் அவனோட நண்பர்களும் பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. அங்க வந்த லொவாக்கு தங்கச்சிக்காக தட்டி கேட்கறான். அவனையும் சுத்து போட்டு கிண்டல் பண்ணும்போது அங்க வந்த நெட்டையம் யாருகிட்ட உங்க வேலையை காட்டுறீங்க, ஒழுங்கு மரியாதையே ஓடி போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றான். தோட பெரிய அண்ணன் வந்து எங்களை மிரட்டுறாருன்னு கிண்டல் பண்றானுங்க. அவங்கள ஆனோக்கு கட்டுப்படுத்துறான். சரி வாங்கன்னு கிரியையும் லொவாக்கையும் நெட்டையும் கூட்டிட்டு போகும்போது லொவாக்கு திரும்பி போய் எங்க விரல்லாம் சின்னதா தான் இருக்கும், ஆனா அதை மடக்கி ஓங்கி மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு பார்த்தல்ல பவர, இனிமே என் தங்கச்சி கிட்ட வம்பு பண்ணாதீங்கன்னு சொல்றான் லொவாக்கு. உடனே ஆனாகும் அவனோட நண்பர்களும் லொவாக்கோட சண்டை போடுறாங்க. அதை பார்த்து நெட்டையமும் களத்துல இறங்கி கண்டமேனிக்கு அடிக்கிறான். இதை பார்த்து வாழைப்பழத்துக்கு சண்டை போடுற குரங்குங்க மாதிரி அடிச்சுக்கிறானுங்களேன்னு கிண்டல் பண்றா கிரி. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஜேக்கு லொவாக்கையும் நெட்டையமையும் கூப்பிட்டு உங்களால ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாதா, அவன் தலைவரோட புள்ள, பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்றாரு. சரி முதல்ல போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேளு, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு லொவாக்கு அனுப்பி விட்டு நெட்டையம் கிட்ட அவனுங்க மூஞ்சி வீங்கிற மாதிரி தானே குத்துனீங்கன்னு கேக்குறாரு ஜேக்கு. அப்போ வீட்டுக்குள்ள இருந்த கிரி நான் மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமா இருக்கேன்னு அம்மா கிட்ட புலம்புறா. அவளுக்கு ஆறுதல் சொல்றாங்க நைட்டேரி. அதே சமயம் லொவாக்கு அனவுக்கு கிட்ட போய் நான் உன்னை ஓங்கி குத்துனதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றான். சரி அதை விடு, நாம இந்த எல்லையை தாண்டி போய் மீன் பிடிக்கலாமான்னு கூப்பிடுறான் அனவுக்கு. ஆனா எங்க அப்பா அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு மறுக்கிறான் லொவாக்கு. இன்னமும் அப்பா அம்மா பேச்சை கேட்டா நடக்கிறேன்னு கிண்டல் பண்றாங்க மத்த பசங்கலாம். உடனே சரி வா போலாம்னு வீராவேசமா சொல்றான் லொவாக்கு. அங்கிருந்து ஈலு மூலமா ரொம்ப தூரம் பயணம் பண்ணி 3 பாறைகள் இருக்க இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல லொவாக்க மட்டும் தனியா மீன் பிடிக்க விட்டு அனவுக்கு கேங்கு தப்பிச்சு போயிடுறாங்க. என்ன ஸ்கெட்ச்னே தெரியாம கூட வந்த லொவாக்கு மீனை பிடிச்சிட்டு திரும்பி பார்த்தா எவனையும் காணோம். அந்த சமயம் மிகப்பெரிய சுறா மீன் ஒண்ணு இவனோட ஈலுவை வந்து தாக்குது. அதுகிட்ட இருந்து லொவாக்கு விலகி போயிட்டான். ஆனா பாவம் அடிபட்ட ஈலு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுது. உடனே சொரா மீன் கண்ணுக்கு தெரிஞ்ச லொவாக்க தாக்க வருது. அவன் பவளப்பாறைகளுக்கு அடியில பூந்து பதுங்கிடுறான். அதையும் பேத்துக்கிட்டு அவன் கிட்ட வர முயற்சி பண்ணும்போது இவன் அடியில பூந்து போயிடுறான். இப்படி இது கிட்ட சிக்க வைக்கிறதுக்காக தான் இவனை இங்க கூட்டின்னு வந்திருக்கானுங்க போல அனவுக்கு கேங்கு.
அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவனால மூச்சை இழுத்து பிடிக்க முடியாம மேல வரான். அதை கவனிச்ச சொரா மீன் வெறித்தனமா அவனை தாக்க வரும்போது குட்டி கத்தியை வச்சுக்கிட்டு அதை சமாளிக்க ரெடியா நிக்கிறான். அந்த சமயம் மிகப்பெரிய திமிங்கலம் சொரா மீனை தாக்கி சாவடிச்சிருது. அதை பார்த்த லோவாக்கு பதறி போய் மூச்சு விட முடியாம மயங்கிடுறான். கொஞ்ச நேரம் பொறுத்து எந்திரிச்சு பார்த்தா எது மேலேயோ மிதந்துகிட்டு இருக்கான். என்னடா நடக்குது இங்கன்னு ஏந்திரிக்கும் போதுதான் இவன் திமிங்கலத்து மேல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான். நீதான் டுல்குனா, என்னை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அதை சுத்தி பார்க்கும் போது அதோட துடுப்புல கூர்மையான இரும்பு ஈட்டி குத்தி இருக்கிறத கவனிச்சு அதை எடுத்து விடுறான். அது மட்டும் இல்லாம அதோட இன்னொரு பக்கம் துடுப்பும் வெட்டப்பட்டிருக்கிறத பார்த்து வருத்தப்படுறான். அந்த வீணா போனவனுங்க தானே இப்படி பண்ணானுங்க, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி நாம ஃப்ரெண்ட்ஸா இருப்போமான்னு கேட்டதும் அதோட துடுப்பால இவன் கையை தொடுது. அதனால சந்தோஷப்பட்ட லோவாக்கு அமைதியான கடல்ல அது கூட நீந்திக்கிட்டு இருக்கான். அதே சமயம் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருந்த கிரிய சமாதானப்படுத்த வராரு ஜேக்கு. என்னம்மா ஸ்பைடரை நினைச்சு வருத்தப்படுறியான்னு கேட்டா அதுவும் ஒரு காரணம் தான். இன்னொரு முக்கியமான காரணம், என்னால எய்வாவோட இதய துடிப்பை உணர முடியுதுப்பா. இதை வெளியே சொன்னா என்ன பைத்தியக்காரின்னு பட்டம் குத்திடுவாங்கன்னு புலம்புறா. மத்தவங்கள பத்தி கவலைப்படாத, நான் உன்னை நம்புறேன். எய்வாவோட இதய துடிப்பு எப்படி இருக்குன்னு கேக்குறாரு ஜேக்கு. அது கம்பீரமா இருக்குன்னு சொல்றா கிரி. அப்போ அனௌக கூட்டிட்டு வந்து லோவாக்கு காணாம போன விஷயத்த ஜேக்கு கிட்ட சொல்றான் நெட்டேயம். உடனே சில பேரை கூட்டிகிட்டு அவனை தேடி கிளம்புறாரு ஜேக்கு. அப்போ லோவாக்கு திமிங்கலத்தோட சேர்ந்து நீந்திக்கிட்டு இருக்கான். இவங்க தேடி வர்றதை கவனிச்சு இப்போ நான் பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன், நீ இப்போதைக்கு கிளம்பு, நான் அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன்னு திமிங்கலத்துக்கிட்ட சொல்றான். சரின்னு அதுவும் நீந்தி போனதும் ஜேக்க போய் சந்திக்கிறான். அவனை கூட்டிட்டு தீவுக்கு திரும்பி வந்ததும் என்னோட புள்ளதான் லோவாக்கா அங்க கூட்டிட்டு போயிருக்கான், அவனை மன்னிச்சிடுங்கன்னு மண்டி போட வைக்கிறாரு தலைவரு. அதை பார்த்து அவன் முன்னே என்ன கூட்டிட்டு போல, நான் தான் அங்க போகணும்னு ஆசைப்பட்டேன்னு பழியை ஏத்துக்கிறான் லோவாக்கு. அப்போ நைட்டீரி வந்து உன் கண்ணை புடுங்குற அளவுக்கு எனக்கு கோபம் வருது, ஆனா அதை செய்ய முடியாதே, அதனால ஒழுங்கா நடந்துக்கோன்னு மிரட்டிட்டு போறாங்க. அடுத்து ஜேக்கும் இதுக்கப்புறமாச்சு நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம இருன்னு கத்திட்டு போறாரு. அப்போ தனியா போன லோவாக்கா சந்திச்ச அனோகு எனக்காக நீ எதுக்கு பழி ஏத்துக்கிட்டேன்னு கேக்குறான். குடும்பத்தோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்திருக்குன்னு திட்டு வாங்குறது என்னோட போகட்டும், நீயும் அந்த லிஸ்ட்ல சேர தேவையில்லைன்னு சொல்றான் லோவாக்கு. அதை கேட்ட அனோகு லோவாக்க நண்பனா ஏத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில பசங்க கிட்ட அங்க நடந்த விஷயத்தையும் திமிங்கலத்து கூட பண்ண சம்பவத்தையும் சொல்றான் லோவாக்கு. அதை கேட்டு டுல்குன்ஸ் எல்லாமே குடும்பத்தோட தான் சுத்தும். நீ சொல்ற டுல்குனோட பேரை நாங்க பயக்கான்னு வச்சிருக்கோம், ஏன்னா அதோட குடும்பத்தையே அது வேட்டையாடிச்சுன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதுகிட்ட இருந்து உயிர் பழைச்சதே பெரிய விஷயம்னு சொல்றா ரேயா. ஆனா அந்த பயக்கான் என்னோட ஃப்ரெண்டு தெரியுமா, நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான் லோவாக்கு. அங்கிருந்து மறுபடியும் 3 பாறை இருக்க இடத்துக்கு வந்து திமிங்கலத்தை கூப்பிடுறான். அது வந்ததும் உன்னை பத்தி எல்லாரும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க, ஆனா நீ அப்படிப்பட்டவன் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் உன்னை முழுசா நம்புறேன்னு சொல்றான். அதை கேட்டு பயக்கானும் அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அதை லோவாக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிறான். இப்படி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நீச்சல் அடிக்கிறது டைவ் அடிக்கிறதுன்னு ஜாலியா கடல்ல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ரேயா கிரியையும் மற்றவங்களையும் அவங்க புனிதமான இடத்துக்கு அழைச்சிட்டு வரா. அங்க தண்ணி கடியில இருக்க புனித மரத்துக்கிட்ட போய் அவங்க நரம்பு மண்டலத்தை இணைச்சு பாக்குறாங்க. அப்போ கிரிக்கு மட்டும் பலவித காட்சிகள் தெரியுது. அதுல மனித உருவத்துல இருக்க கிரேஸ் லேப்ல இருக்க மாதிரியும் அவதார் உடம்புல இருக்க கிரேஸ் காட்டுக்குள்ள இருக்க மாதிரியும் காட்டுது. அவங்க 2 பேர்கிட்டையும் கிரி கேட்குற ஒரே கேள்வி, நான் ஏன் வித்தியாசமா இருக்கேன், என்னோட அப்பா யாருன்னு கேட்குறா. அதுக்கு பதில் சொல்ல வரும்போது காட்சி மறைஞ்ச போது கிரிக்கு வலிப்பு வந்துடுது. உடனே அவளை தண்ணிக்கு மேல கூட்டிட்டு வந்து நெட்டையம் முதலுதவி செய்யறான். ஆனாலும் முழிப்பு வரலன்னதும் அவளை அம்மா அப்பா கிட்ட அழைச்சிட்டு போறான். அப்போ இவளுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க நார்ம கூப்பிடுறாரு ஜேக்கு. அவங்க ஹெலிகாப்டர்ல வந்து கிரியை ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இந்த தீவோட தலைவி நாட்டு மருந்துகளை எடுத்துக்கிட்டு வந்து இந்த நவீன கருவிகளை பார்த்ததும் என்னோட அவசியம் தேவையில்லை போலன்னு கிளம்புறாங்க. அங்க இருந்த நெய்டீரி நீ தானே சஹிக்கு, நீ தான் என் பொண்ணை குணப்படுத்தணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நார்மையும் மற்றவங்களையும் வெளியே அனுப்பிடுறாங்க. உடனே தலைவி அவங்களோட பாரம்பரிய வைத்தியத்தின்படி கிரியை குணப்படுத்த முயற்சி பண்றாங்க. அப்போ நார்மு கிட்ட கிரி சொன்ன விஷயங்களை பத்தி ஜேக்கு விளக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டு எக்காரணத்தை கொண்டு இனிமே அவளை புனித மரத்து கூட சேர விடாதீங்க, அது அவளோட உயிருக்கே பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்றாரு நார்மு. அப்போ கிரி தலைவியோட வைத்தியத்தால குணமாகி கண்ணை திறந்துடுறா. இது இப்படி இருக்க இந்த ஹெலிகாப்டரை ரேடார் மூலமா கண்காணிச்சு மைல்ஸ் கிட்ட சொல்றாங்க. அதை பத்தி கமாண்டர் கிட்ட தகவல் கொடுத்ததும் அங்க 100கணக்கான தீவுகள் இருக்கு, அதுல எப்படி ஜேக்க கண்டுபிடிப்பேன்னு கேட்டா, எனக்கு தேவையான வாகனங்களையும் உபகரணங்களையும் கொடுங்க, அவன் தலையை கொண்டு வந்து உங்க காலடியில வைக்கிறேன்னு சொல்றாரு மைல்ஸ். உடனே டுல்குனை வேட்டையாடுற தனிப்படையை இவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த வாகனத்துல ஏறி கடல்வாழ் பழங்குடிகள் இருக்க இடத்துக்கு போறாங்க மைல்ஸ் கேங்கு. இந்த பக்கம் காலையில எந்திரிச்சதும் எல்லாரும் கடலுக்குள்ள நீந்தி போறாங்க. என்னடான்னு பார்த்தா இங்க இருந்து மொத்த கடலையும் சுத்திட்டு திரும்பி வந்திருக்குங்க டுல்குன் கூட்டம். அதுங்க எல்லாமே இவங்களோட ஆத்மார்த்தமா இணைஞ்ச மிருகங்கள்னு சொல்றாங்க.
அதுங்க கிட்ட போய் இங்க நடந்த விஷயங்களை இவங்க சொல்றாங்க. அதுங்க சந்திச்ச சம்பவங்களை பத்தி இவங்க கிட்ட சொல்லுது. இப்படி திமிங்கலத்துக்கும் நாவி பழங்குடியினத்துக்கும் இருக்கிற இனம் புரியாத தொடர்பை பார்த்து ஜேக்கு குடும்பமே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா லொவாக்கு மட்டும் இதுங்க கூட ஏன் பயக்கான் இல்லையேன்னு ஃபீல் பண்ணி அதை பார்க்க போறான். அதே சமயம் மைல்ஸ் கேங்கு ஒரு தீவுக்கு வந்து ஜேக் சல்லி, அதாவது டொருக் மாக்டோ எங்க இருக்கான்னு சொல்லுங்கன்னு மிரட்டி கேட்கிறாரு. அங்க இருக்க எல்லாரும் எங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. அத ஸ்பைடர் மொழிபெயர்த்து சொன்னாலும் கடல்ல சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஈலுவை சுட்டு தள்ளிட்டு, இந்த துப்பாக்கி என்ன செய்யணும் பாத்தீங்கல்ல, இப்ப நீங்க உண்மையை சொல்லனா உங்களோட தலைவியை கொண்டுடுவேன்னு மிரட்டுறாரு. அதை பார்த்த ஸ்பைடர் அவங்களுக்கு எதுவும் தெரியாது, தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு கெஞ்சி கேட்கறான். அப்போ மைல்ஸுக்கும் இது புரியுது. உடனே அவங்க வீடுகளை கொளுத்தி விட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதை கேள்விப்பட்ட தலைவர் உடனே வந்து ஜேக்கு கிட்ட சொல்றாரு, என்னோட உத்தரவினாலதான் அவங்க உன்னை பத்தி சொல்லல, அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட நெய்டிரி நாம உடனே அவனை கொன்னாகணும், இல்லனா இன்னும் நிறைய பேர் அவன் சித்திரவதை பண்ணுவான்னு புலம்புறாங்க. நாம அவசரத்துல செயல்பட்டா அவன் விரிச்ச வலையில மாட்டிப்போம், அதனால எல்லாருக்குமே தான் ஆபத்து, இப்போதைக்கு அமைதியா இருப்போம்னு சொல்றாரு ஜெய்க்கு. ஆனாலும் நெய்டிரிக்கு வெறி அடங்கல. அதே சமயம் மைல்ஸ் கேங்கு இன்னொரு தீவுல போய் மிரட்டி கேட்கறாங்க. அவங்களும் தெரியலன்னு சொன்னதும் அவங்க வீடுகளை கொளுத்தி விடுறாங்க. அப்போ மைல்ஸுக்கு ஒரு யோசனை வருது, நாம இதையே திருப்பி திருப்பி செஞ்சிட்டு இருந்தா ஜேக்கு நிச்சயமா வெளிவர போறது இல்ல, அவனை வெறியேத்துற மாதிரி ஒரு காரியம் செய்யணும். இந்த இடத்துலயே நாம டுல்குனை வேட்டையாடணும், அப்பதான் பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க நம்மளை எதிர்ப்பாங்க, அவங்களுக்கு வக்காலத்து வாங்க ஜேக்கு வருவான்னு சொல்றாரு மைல்ஸ். அந்த பக்கம் பயக்கான சந்திச்ச லொவாக்கு, நீ ஏன் தனியா சுத்திக்கிட்டு இருக்கன்ற காரணத்தை எனக்கு சொல்லு, அப்பதான் உன்னை பத்தி என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியும்னு கேக்குறான். உடனே அது வாயை திறந்ததும் கொஞ்சம் பயம் இருந்தாலும் உள்ள போறான். இத பின்னாடியே வந்து பாக்குதுங்க ரேயா, நெட்டேயம் அப்புறம் கிரிலாம். அப்போ நெட்டேயம் அவனை பிடிக்க போகும்போது ரேயா தடுத்துடுறா. ஆனா பயக்கான் வாய்க்குள்ள இருந்த லொவாக்கு இருட்டா இருந்த இடம் இப்ப வெளிச்சமா மாறுறத பாக்குறான். அது தொண்டைக்குள்ள இருந்து உள்டாக்கு நீட்டி நரம்பு மண்டலத்தை காட்டுது. அதுல இவனோட நரம்பு மண்டலத்தை இணைச்சதும் இது சந்தோஷமா குடும்பத்தோட சுத்திக்கிட்டு இருக்கும் போது போர்க்கப்பல்ல வந்த மனிதர்கள் நவீன ஆயுதங்களால இதுங்களை தாக்கி வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. அதுல இதை தவிர்த்து மொத்த கூட்டமும் இறந்து போன காட்சியை பார்த்து பதறி போறான் லொவாக்கு. உடனே அது வாயிலிருந்து வெளியே வந்து ஆறுதல் சொல்றான். அப்போ மத்த பசங்கெல்லாம் லொவாக்க அங்கிருந்து தலைவர்கிட்ட அழைச்சிட்டு வந்து விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதும் ரேயாவை பயங்கரமா திட்டுறாரு தலைவரு. எல்லாரையும் உட்கார வச்சு டுல்குனை பத்தின கதைகளை சொல்றாரு. முன்னொரு காலத்துல டுல்குன்கள் எல்லாமே ஒன்னோடு ஒன்னு சண்டை போட்டுச்சுங்க, அதுல ஏற்படுறது இழப்புகள் தான் அதிகம்னு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் சண்டையே போடக்கூடாதுன்னு முடிவெடுத்துச்சுங்க. அந்த விதிமுறையை மீறினதுனாலதான் பயக்கான ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. உண்மையாலுமே அந்த பயக்கான் எதுக்காக சண்டை போட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றான் லொவாக்கு. என்ன இருந்தாலும் தலைவரை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பையனை கூட்டிட்டு போறாரு ஜேக்கு. அவனை தனியா சந்திச்ச ரேயா, ஒரு டுல்குன் உன்னை தேர்வு செஞ்சிருக்கு, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாதன்னு சொல்றா. பயக்கானோட அம்மாவை கொன்னதுனால அது ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு போய் மனிதர்களை தாக்குச்சு. ஆனா அவங்க அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தி எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. அதுல பயக்கான் மட்டும்தான் தப்பிச்சு வந்துச்சு. இதுல எப்படி நாம அதை குறை சொல்ல முடியும்? வாழ்நாள் முழுக்க அதை தனியா ஒதுக்கி வச்சா சரியாகிடுமான்னு கேக்குறான் லொவாக்கு. அது தவறுதான், இங்க யாரும் உன்னோட மனசை பார்க்கல, அதை நான் பார்த்துட்டேன், அதனால எதை பத்தியும் கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்றா ரேயா. அந்த பக்கம் ஒரு டுல்குன் குடும்பத்தை தேர்வு பண்ணி அதுல இருக்க அம்மா டுல்குனை வேட்டையாட முயற்சி பண்றாங்க மைல்ஸ் கேங்கு. முதல்ல ஒரு டிராக்கர் ஊசி அது உடம்புல செலுத்தினதும் எங்க போகுதுன்னு கண்காணிக்கிறாங்க. அடுத்ததா அதிநவீன நீர்மூழ்கி கப்பலை அடியில் அனுப்புறாங்க. அதே போல வெடிகுண்டு ஈட்டிகள் இருக்க படகுகளை எடுத்துக்கிட்டு மேல் வழியா வராங்க. அப்போ டுல்குன்கள் கடலுக்கடியில நீந்தி போகும்போது வெடிகுண்டை போட்டு அதுங்களை மேல வர வைக்கிறாங்க. அதை சுத்தி இருந்த மத்த டுல்குன்களை விரட்டி அடிக்க சத்தத்தை பயன்படுத்துறாங்க. இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாலும் அம்மா டுல்குன் கூட அதோட குழந்தை நீந்தி வந்துகிட்டே இருக்கு. அப்போ நீர்மூழ்கி கப்பல்ல வந்தவங்க பலூன் குண்டுகளை போட்டு அதை மேல எழுப்பி விடுறாங்க. உடனே மேல பெரிய கப்பல்ல இருந்த ஒருத்தன் பாம் ஈட்டியால அந்த டுல்குனை தாக்குறாங்க. அதோட இதயத்துல ஈட்டி வெடிச்சாலும் நீந்திக்கிட்டே தான் இருக்கு. கொஞ்ச தூரம் இழுத்துக்கிட்டு போய் இறந்து போகுது. அந்த காட்சியை பார்த்த ஸ்பைடர் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். அந்த செத்து போன டுல்குன் வாய்க்குள்ள பூந்து அது மண்டை ஓட்டுக்குள்ள ஓட்டையை போட்டு உள்ள இருக்க ஒரு திரவத்தை எடுக்கிறாங்க. இது பேரு அமிர்தம். இத கொஞ்சம் குடிச்சாலே போதும், நம்ம இளமையாவே இருக்கலாம். இதுக்காக தான் நாம இதை வேட்டையாடுறோம். இது மனிதர்களை விட பல மடங்கு புத்திசாலித்தனம் வாய்ந்தது. ஏன்னா இதோட நரம்பு மண்டலத்துல அவ்வளவு விஷயங்களை தேக்கி வச்சிருக்குன்னு சொல்றாரு விஞ்ஞானி. அப்படியாப்பட்ட ஜீவன் நம்மள திருப்பி தாக்குனது இல்லையான்னு கேக்குறாரு மைல்ஸ். இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்ல. என்னதான் புத்திசாலியா இருந்தாலும் ஈட்டி நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு வேட்டைக்காரரு. சரி, நம்ம வேலை முடிஞ்சது. இது உடம்புல சொருவி இருந்த பலூனெல்லாம் எடுத்து விட்டு மூழ்கடிச்சிடுங்கன்னு சொல்றாரு. இது இப்படியே மிதக்கட்டும்.
அப்பதான் ஜேக்கு இதை பார்த்து கடுப்பாம அவன் வெளியே வருவான்னு சொல்றாரு மைல்ஸ். சரின்னு அதை விட்டு கிளம்பிடுறாங்க வேட்டை கும்பல். அடுத்த நாள் காலையில தலைவரும் தலைவியும் மத்த கும்பலும் வந்து டுல்குனை பார்த்து கதறி அழுவுறாங்க. இது நாள் வரைக்கும் இவனுங்க தொலை தூரத்துல தான் வேட்டையாடிட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனா இப்போ இங்கே வந்துட்டானுங்க. அதனால நிச்சயமா அவங்கள அழிச்சே ஆகணும்னு சொல்றாரு தலைவர். ஆனா ஜேக்கு உள்ள புந்து நீங்க முட்டாள்தனமா செயல்படாதீங்க. நீங்க யுத்தத்துல இறங்குனீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான். என்னைக்குமே நம்மளோட குடும்பம் தான் நமக்கு முக்கியம். நீங்க டுல்குனை காப்பாத்தணும்னா அதுங்க கிட்ட இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு போக சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு எல்லாரும் முடியாதுன்னு சொன்னதும் இறந்து போன டுல்குன் உடம்புல இருக்க டிராக்கரை காட்டி ஒருவேளை இதால டுல்குன் தாக்கப்பட்டா உடனே தகவல் சொல்லுங்க, நான் போய் அதை எடுத்து விட்டுடுறேன், அப்பயாச்சும் அதுங்களை காப்பாத்தலாம்னு சொல்றாரு ஜேக்கு. வேற வழி இல்லாம தலைவரும் தலைவியும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா அப்பையும் நெய்டீரி மைல்ஸை கொண்டுடலாம்னு தான் சொல்றாங்க. அவங்கள ஜேக்கு தான் கட்டுப்படுத்துறாரு. இதையெல்லாம் கேட்ட லோவாக்கு உடனே போய் பயக்கான ஜாக்கிரதையா இருக்கணும்னு எச்சரிக்கை கிளம்புறான். அவனை நெட்டையம் தடுக்கும் போது நீ என் கூட பிறந்தவனா இருக்கலாம், ஆனா பயக்கான் தான் என்னோட உண்மையான அண்ணன்னு சொல்லிட்டு போறான். அப்போ வேற வழி இல்லாம நெட்டையமும் மத்தவங்களும் அவன் பின்னாடி போறாங்க. பக்கத்துல இருந்த கிரியும் டுக்க கூட்டிட்டு அவங்க கூட போறா. அப்போ 3 பாறை இடத்துக்கு வந்ததும் பயக்கான சந்திச்சு விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா ஏற்கனவே அது உடம்புல டிராக்கர் டிவைஸை போட்டு வச்சிருக்கானுங்க. எப்படியாச்சும் அதை வெளியே எடுக்க மொத்த கும்பலும் முயற்சி பண்ணும்போது உடனே லோவாக்கு கிட்ட அப்பாக்கு இதை பத்தி தகவல் கொடுன்னு சொல்றான் நெட்டேயம். அப்போ ஈலுவை பயன்படுத்தி அந்த டிராக்கர் டிவைஸை எடுக்க முயற்சி பண்றாங்க. இதை பத்தி லோவாக்கு உடனே ஜேக்குக்கு தகவல் சொல்றான். அப்போ முதல்ல அங்கிருந்து எல்லாரும் தப்பிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட போய் விஷயத்த சொல்லி உடனே உதவிக்கு ஆளை கூப்பிடுறாரு. அங்க இருக்க எல்லாரும் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு பறக்கும் மீன் மேல ஏறி கிளம்புறாங்க. நெய்டீரி அவங்களோட வில்லம்பை எடுத்துக்கிட்டு இக்ரான்ல பறந்து வராங்க. இந்த பக்கம் மொத்த கும்பலும் சேர்ந்து டிராக்கர் டிவைஸை எடுக்கிறத பைனாகுலர்ல பார்த்த மைல்ஸ், ஜேக்கோட பசங்க தானே இது, எக்காரணத்தை கொண்டு வெடிகுண்டை பயன்படுத்தாதீங்க, நாம அவங்கள உயிரோட புடிச்சாக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுல ஸ்பைடர் மட்டும் அங்கேயே நிக்க சொல்றாரு. அந்த சமயம் டிராக்கர் டிவைஸை நெட்டையம் எடுத்ததும் இதை நான் எடுத்துக்கிட்டு வேற பக்கமா போறேன், நீங்க தனியா தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதன்படி பயக்கான தப்பிச்சு போக சொல்லிட்டு லோவாக்கு கேங்கு தனியா பிரிஞ்சு போறாங்க. நெட்டையம் டிராக்கர் டிவைஸை எடுத்துக்கிட்டு தனியா பிரிஞ்சு போய் அதை வேற பக்கமா தூக்கி போட்டு போறான். ஆனா மைல்ஸ் உத்தரவின்படி நண்டு போல இருக்க நீர்மூழ்கி கப்பலும் சுறாமீன் போல இருக்க நீர்மூழ்கி கப்பலும் பசங்களை துரத்திக்கிட்டு போகுது. அதுல கிரி கூட இருந்த டுக்கும் லோவாக்கு கூட இருந்த ரேயாவும் மாட்டிக்கிறாங்க. இவங்க 3 பேரையும் அழகா வலை போட்டு பிடிச்சி படகுல எடுத்துட்டு வந்து போடுறாரு மைல்ஸ். அதை பார்த்த ஸ்பைடர் வெளியே ஓடி வந்து எப்படிடா இருக்கீங்கன்னு கேக்குறான். நாங்க நல்லதா இருக்கோம் மச்சி, நீ கவலைப்படாதன்னு சொல்றான் லோவாக்கு. உடனே 3 பேரையும் படகுல இருக்க கம்பியில விலங்க போட்டு மாட்டி விடுறாரு. அந்த சமயம் ஜேக்கு மொத்த படகுலையும் கூட்டிட்டு இந்த பக்கமா வராரு. அதை பார்த்த மைல்ஸ் லோவாக்கு கிட்ட இருந்த மைக்க புடுங்கி, தம்பி ஜேக்கு, நீ மட்டும் தனியா வந்தனா பசங்களை விட்டுடுற, ஏதாவது ஏடா குணம் பண்ணா எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டுறாரு. அதனால ஜேக்கு வேற வழி இல்லாம தனியா முன்னாடி போறாரு. இதை இக்ரான்ல பறந்துகிட்டு இருந்த நெய்டீரி பார்த்து வருத்தப்படுறாங்க. அந்த சமயம் பயக்கான் லோவாக்க கட்டி போட்டிருக்கிறத கவனிச்சு வெறித்தனமா நீந்திக்கிட்டு போய் கப்பல் மேல படுத்து எல்லாரையும் செதறடிக்குது. அதை கவனிச்ச வேட்டைக்காரன் பாம் கொக்கையை போட்டு பிடிக்கலாம்னு பார்த்தா கடுமையான கவச மண்டையை வச்சு அதை தடுத்து நிறுத்துது பயக்கான். இதுக்கு மேல வெளியே இருந்த ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுவும் நீந்தி கடலுக்குள்ள போகுது. இந்த கேப்ல ஜேக்கும் தலைவரோட ஆளுங்களும் ஏடாகுடமா போய் மைல்ஸ் கேங்க தாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நெய்டீரி தனியா பறந்துகிட்டு இருந்த ஹெலிகாப்டரையும் தாக்கி தெறிக்க விடுறாங்க. இப்போ மைல்ஸ் கேங்கால இவங்களை சமாளிக்கவே முடியல. இவனுங்க சுடும்போது தண்ணி கடியில பூந்து ஏடாகுடமான நேரத்துல வெளியே வந்து அம்பு விட்டு எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்க. இப்படி ரணக்கொடூரமா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது கிரி கேங்க விரட்டிக்கிட்டு போனவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறப்போ செடிகளோட அவன் நரம்பு மண்டலத்தை இணைச்சி நண்டு நீர்மூழ்கி கப்பலை தெறிக்க விடுறா. அதுல இருக்க வீரர்களையும் அசால்ட்டா போட்டு தள்ளிடுறா கிரி. அடுத்து பயக்கான் ஒரு படகையே தூக்கி போர்க்கப்பல் மேல வீசுது. அதனால ஒரு இன்ஜின் வெடிச்சு செதறத பார்த்த ஸ்பைடர் உடனே பக்கத்துல இருந்த எக்ஸ்டிங்யூஷரை எடுத்து சுத்தி இருந்தவங்களை தாக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம கண்ட்ரோல் சிஸ்டத்தையும் ஏடாகுடமா நொறுக்கிடுறான். அதனால போர்க்கப்பல் நேரா போய் பாறையில மோதிடுது. அதே சமயம் ஜேக்கும் மைல்ஸும் மோதும் போது ஜேக்கு கிட்ட குண்டு தீந்து போகுது. உடனே கடலுக்கடியில மூழ்கிடுறாரு ஜேக்கு. பின்னாடியே விரட்டிக்கிட்டு போய் சுட்டுக்கிட்டு இருந்த மைல்ஸை பறக்கும் மீனால தாக்குறாரு. அதனால இக்ரானை விட்டு கீழே விழுந்துடுறாரு மைல்ஸ். அதே சமயம் வேட்டைக்காரன் பயக்கான தாக்கலாம்னு பார்த்தா அந்த பாம் ஈட்டில இருந்து தப்பிச்சு வயரை தலையில சுத்திக்குது. அதோட சேர்த்து வேகமா நீந்தி போகுது. இதை பார்த்த விஞ்ஞானி இப்போ ஈட்டி யாருகிட்டடா இருக்குன்னு கிண்டல் பண்றாரு. அப்போ பயக்கான் அந்தர்பல்ட்டி அடிச்சு அந்த கேபிள படகால சுத்தி வெறித்தனமா இழுக்கும் போது படகு செதஞ்சு போகுது. அதோட சேர்த்து வேட்டைக்காரனோட கையும் துண்டாகி கடல்ல விழுந்துடுறாரு. இன்னொரு பக்கம் போர்க்கப்பல் மூழ்கிட்டு இருக்கிறதுனால அதுல இருக்கவங்க எல்லாரும் சின்ன சின்ன படகுல தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க. அப்போ ஸ்பைடரையும் அடக்கி பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அந்த சமயம் நெட்டேயம் வந்து லோவாக்கு ரேயா அப்புறம் டுக்கையும் விடுவிச்சிடுறான். அங்க இருந்து தப்பிச்சு போலாம்னு பார்த்தா லோவாக்கு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போய் ஸ்பைடரை காப்பாத்தலாம்னு சொல்றான்.
வேற வழி இல்லாம நெட்டையம் அவன் கூட போறான். அதே சமயம் இன்னொரு அவதார் வீரன் கிரியை பிடிச்சிட்டு வந்து படகுல கட்டி வைக்கிறான். அவளை காப்பாத்த டுக்கும் ரேயாவும் வராங்க. அப்போ மைல்ஸ் அங்க நீந்தி போய் டுக்க பிடிச்சிக்கிட்டு ரேயாவை தள்ளி விட்டுடுறாரு. அதே சமயம் நெட்டையமும் லொவாக்கும் சேர்ந்து ஸ்பைடரை காப்பாத்திடுறாங்க. ஆனா அங்க இருந்த வீரர்கள் கண்டமேனிக்கு அவங்கள சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுல பாவம் நெட்டையம் நெஞ்சிலேயே குண்டடி பட்டுடுறான். அவனை கூட்டிக்கிட்டு அப்பா இருக்கிற இடத்துக்கு போறான் லொவாக்கு. கூட ரேயாவும் ஸ்பைடரும் வராங்க. அப்போ நெட்டையமோட காயத்தை பார்த்த ஜேக்கு கதறி கத்துறாரு. அது மட்டும் இல்லாம நெய்டீரியும் கீழே இறங்கி வந்து கதறி அழுகுறாங்க. கடைசியா நெட்டையம் இறுதி மூச்சை விடுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு திரும்பி போகணும்பான்னு சொல்லிட்டு இறந்து போறான். அதை கேட்டு என் மூத்த புள்ள என்னை விட்டு போயிட்டானேன்னு நெய்டீரி ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. அந்த சமயம் மைல்ஸ் ஜேக்க தொடர்பு கொண்டு ஒரு 2 பொண்ணுங்களும் என்கிட்ட தான் இருக்குங்க, அதுங்களையாச்சும் காப்பாத்த நினைச்சா நீயா வந்து சரணடைஞ்சிட்டுன்னு கூப்பிடுறாரு. அப்போ அழுதுகிட்டு இருந்த நெய்டீரி கிட்ட நம்ம முதல்ல பொண்ணுங்களை காப்பாத்தணும், அதுக்கு நீ உறுதியா இருக்கணும், இப்போ களத்துல இறங்கி நாம போராடணும்னு சொல்றாரு ஜேக்கு. அதன்படி மனசை கல்லாக்கிக்கிட்டு நெய்டீரி இக்ரான்ல பறந்து போறாங்க. லொவாக்கு அப்பா கிட்ட நானும் வரேன்னு சொன்னா, ஏற்கனவே நீ செஞ்சதெல்லாம் போதும், இங்கேயே உங்க அண்ணனோட உடம்ப பாத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஸ்பைடரை கூட்டிட்டு வேற வழியா போர்க்கப்பலுக்கு போறாரு. அங்க ஒரு படகுல இருந்த ஏவுகணைகளை கவனிச்சு அதுக்கு நடுவுல வெடிகுண்டை போட்டு தப்பிச்சு போறாரு. அது வெடிச்சு செதறும் போது எல்லாரும் கவனத்தை இழந்துடுறாங்க. அந்த கேப்ல உள்ள பூந்த நெய்டீரி கண்ணு மண்ணு தெரியாம எல்லாரையும் ரணக்கொடூரமா போட்டு தள்ளுறாங்க. மின்னல் வேகத்துல செயல்பட்டு ஒருத்தனையும் விடாம அழிச்சிடுறாங்க. ஆனா ஜேக்கு நிதானமா செயல்பட்டு ஒவ்வொருத்தரா போட்டு தள்ளுறாரு. அப்போ ஸ்பைடரு நெய்டீரியோட ருத்ர தாண்டவத்தை பார்த்து பதறி போய் பதுங்கிடுறான். ஜேக்கு கடைசியா இருந்த அவதாரையும் சண்டை போட்டு கடல்ல தள்ளிடுறாரு. அப்போ நெய்டீரி போர் வீரர்களோட மோதும் போது அவங்க அப்பா கொடுத்த வில்லு உடஞ்சு போகுது. அந்த சமயம் ஜேக்கு கட்டி போட்டிருந்த டுக்க விடி வச்சிடுறாரு. அடுத்து கிரி எங்கன்னு கேட்டா அவளை கத்தி முனையில கூட்டிட்டு வந்து நிக்கிறாரு மைல்ஸ். இதை கவனிச்சு ஸ்பைடர் முன்னாடி வந்து அவளை ஒன்னும் பண்ணாதீங்கன்னு கத்துறான். அப்போ நெய்டீரி உள்ள புந்து ஸ்பைடர் கழுத்துல கத்திய வச்சு என் புள்ளைய கொன்னல்ல, இப்போ என் பொண்ணை விடலன்னா உன் புள்ளைய நான் கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. என்ன இருந்தாலும் அவன் வேற இனத்தை சேர்ந்தவன் தான், நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு சொல்றாரு மைல்ஸ். உடனே நெய்டீரி ஸ்பைடர் நெஞ்சில ஒரு மார்க்க போட்டதும் பட்டுன்னு பதறி போய் கிரிய விட்டுடுறாரு மைல்ஸ். இதுக்கு மேல இங்க இருந்து சண்டை போடுறதுல பிரயோஜனமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஜேக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போகும்போது, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை வேட்டையாடாம விட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, அப்போ வந்து கணக்க தீட்டிட்டு போன்னு கூப்பிடுறாரு மைல்ஸ். இதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நெய்டீரி கிட்ட பசங்களை ஒப்படைச்சிட்டு சண்டைக்கு வராரு ஜேக்கு. சரின்னு அவங்க மட்டும் நீந்தி வெளியே போலாம்னு பார்த்தா போர்க்கப்பல்ல இருந்து வந்த நெருப்பு அவங்கள சூழ்ந்துடுது. உடனே திரும்பி கப்பலுக்கே வந்துடுறாங்க. அந்த சமயம் கப்பல் மூழ்க ஆரம்பிக்கும் போது டுக்கு ஒரு குழியில விழுந்துடுறா. அவளை காப்பாத்த நெய்டீரி போறாங்க. இதை கவனிச்சு கிரி கதறும் போது ஸ்பைடர் அவளை கூட்டிட்டு மேலே ஏறி போறான். இப்போதைக்கு நீ பிழைக்கிற வழியை பாருன்னு சொல்றான். இந்த கப்பலை மூழ்கடிக்கிற காட்சிகளை எடுக்கிறதுல கிங்கு நம்ம ஜேம்ஸ் கேமரூன் தான்றத சிறப்பா காட்டியிருக்காப்புல. எப்படி டைட்டானிக்ல ஜாக்கு ரோஸை கூட்டிட்டு கப்பல் முனைக்கு போவானோ அதே போல கிரிய கூட்டிட்டு போறான் ஸ்பைடரு. இன்னொரு பக்கம் கப்பலுக்குள்ள மாட்டின நெய்டீரி டுக்க கூட்டிட்டு எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம நீந்தி போறாங்க. அதே சமயம் ஜேக்கும் மைல்ஸும் கடுமையா சண்டை போடும் போது மைல்ஸ் ஜேக்குக்கு ஒரு புடி போடுறாரு. அப்போ கப்பல் முழுசா மூழ்கினதும் தண்ணி மேல வருது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு புடியில இருந்து விடுபட்ட ஜேக்கு மைல்ஸோட கழுத்தை இறுக்கி பிடிச்சி திணறடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல மைல்ஸ் மூச்சு விட முடியாம மயங்கினதும் அவனை கீழே தள்ளிட்டு மேல நீந்தி போக முயற்சி பண்றாரு ஜேக்கு. ஆனா அதுக்கு மேல வழி இல்லைன்னதும் அவரும் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாரு. அப்போ லொவாக்கு ஸ்பைடரும் கிரியும் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அவங்கிட்ட அப்பாவும் அம்மாவும் உள்ள மாட்டிக்கிறாங்கன்னு சொல்றா கிரி. உடனே அவங்கள தேடி போறான் லொவாக்கு. ஸ்பைடரு வேற பக்கமா நீந்தி போய் பாக்குறான். கிரி மூச்சு விடுற ஜெல்லி ஃபிஷ்ஷை முதுகுல மாட்டிக்கிட்டு அவளோட சக்தியை பயன்படுத்தி 100கணக்கான ஜொலிக்கும் மீன்களை கூப்பிட்டு பிரிஞ்சு போன எல்லாருக்கும் வழிகாட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறா. அப்போ லொவாக்கு அப்பாவை கண்டுபிடிச்சி கப்பல்லையே வேற இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். அந்த இடத்துல கஷ்டப்பட்டு மூச்சை விட்டுக்கிட்டு இருந்த ஜேக்கு இங்க இருந்து வெளியே போக ரொம்ப தூரம் இருக்கான்னு கேக்குறாரு. ஆமாப்பா, நீங்க மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும்னு சொல்றான் லொவாக்கு. சத்தியமா நான் இப்ப இருக்க நிலைமையில என்னால முடியாது, நீ மட்டும் தப்பிச்சு போயிடுன்னு சொல்றாரு ஜேக்கு. ஏற்கனவே நான் பண்ண தப்பால அண்ணனை இழந்துட்டேன், உங்களையும் என்னால இழக்க முடியாது. இந்த கடலுக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல, அதனால நீங்க ஆழமா மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு நிதானமா விடுங்கன்னு சொல்றான் லொவாக்கு. அதே சமயம் ஜேக்க தேடி வேற பக்கமா வந்த ஸ்பைடரு மைல்ஸை பார்த்துடுறான். அவரு இறுதி நொடிகளை எண்ணிக்கிட்டு இருக்கும் போது பேசாம இந்த ஆளு சாகட்டும்னு யோசிச்ச ஸ்பைடரு நமக்காக தானே இந்த ஆளு கத்தியை கீழே போட்டான், அதனால இவரை காப்பாத்துறது தான் நியாயம்னு முடிவெடுத்து அவரை தூக்கிட்டு மேல வரான். அதே சமயம் நெய்டீரி கிட்ட எனக்கு பயமா இருக்குமான்னு டுக்கு சொல்ல, கவலைப்படாத கண்ணுன்னு அவளை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த சமயம் ஜொலிக்கிற மீன்கள் அவங்கள நோக்கி வருது. அதுக்கு பின்னாடியே கிரியும் வந்துடுறா. அவ முதுகுல மாட்டிருந்த ஜெல்லி மீனை அம்மா முதுகுல மாட்டி விடுறா. அங்கிருந்து 2 பேரையும் கூட்டிட்டு வெளியே வரா. அதே போல லொவாக்கும் அப்பாவை கூட்டிட்டு கஷ்டப்பட்டு கப்பலை விட்டு வெளியேறி மேல நீந்தி போறான்.
அவனுக்கு உதவியா வந்த பயக்கான் 2 பேரையும் கூட்டிட்டு மேல வருது. அந்த சமயம் தான் ஜேக்கு லொவாக்கோட அருமையை புரிஞ்சுக்கிறாரு. இப்போ நான் உன் மனசை பாக்குறேன்னு சொல்றாரு. பின்னாடியே கிரியும் மத்த 2 பேரை கூட்டிட்டு வரா. அதே சமயம் ஸ்பைடர் மைல்ஸை கூட்டிட்டு போய் ஒரு பாறையில படுக்க வைக்கும் போது அவரோட இக்ரான் பறந்து அங்க வருது. தம்பி நீயும் என் கூட வந்திருப்பான்னு அவரு கூப்பிட்டா வெறித்தனமா அவரை பார்த்து கத்திட்டு அங்க இருந்து நீந்தி போறான் ஸ்பைடரு. வேற வழி இல்லாம மைல்ஸ் இக்ரான்ல அங்க இருந்து பறந்து போறாரு. அப்போ எல்லாரும் நெட்டையமோட உடம்பு கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க வந்த ஸ்பைடரை பார்த்ததும் கிரி அவனை அன்போட வரவேற்கிறா. எனக்கு ஒரு புள்ள போனாலும் இப்ப நீ வந்திருக்கியேன்னு ஜேக்கும் அவனை கட்டி தழுவுறாரு. இந்த சம்பவம் முடிஞ்சதும் நெட்டையம்க்கு இறுதி சடங்கு நடத்துறாங்க. அவன் உடம்ப கடலுக்கடியில இருக்க ஜொலிக்கும் செடிகளுக்கு நடுவுல படுக்க வச்சிடுறாங்க. அது அவனை ஆற தழுவுது. அப்போ நெய்டீரியும் ஜேக்கும் அங்க இருக்க புனித மரத்துல அவங்களோட நரம்பு மண்டலத்தை இணைச்சதும் சின்ன வயசுல நெட்டையம் கூட சேர்ந்து மீன் வேட்டைக்கு போன காட்சிகள் அவர் கண்ணுக்கு தெரியுது. அத பின்னாடி இருந்து பார்த்து ரசிக்கிறாங்க நெய்டீரி. அப்பதான் ஜேக்குக்கு ஒரு விஷயம் புரியுது. நாம எங்க தப்பிச்சு போனாலும் விரோதிகள் நம்மள விரட்டிக்கிட்டு வருவானுங்க. இதுக்கப்புறம் நம்மள தொட்டா அவனுக்கு என்ன நடக்கும்ன்றத காட்டி ஆகணும்னு முடிவெடுக்கிறாரு. இதோட படம் முடியுது. இந்த படத்தை காசு போனாலும் பரவாயில்லன்னு 2 வாட்டி ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல பார்த்தேன். சீரியஸா படம் முழுக்க சிஜி காட்சிகளா இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு திகட்டாத மாதிரி எடுத்திருக்காங்க பாருங்க. அதை நம்ம பாராட்டியே ஆகணும். சரி, இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.